ஹாய் ஹலோ இட்ஸ் சண்டே விலாக். சண்டேனாலே வேலை கொஞ்சம் அதிகமாக இருக்கும் நான்வெஜ் செய்கிறதுனால. நாங்கள் மீன் தாங்க வாங்கியிருந்தோம், செஞ்சு சாப்பிட்டு வெளியில் கிளம்பிட்டோம். வெளியில் போனோடனே அங்கே போயிட்டு வளையல் விற்றுட்டு இருந்தாங்க. சரின்ட்டு நானும் வளையல் போட்டேன், 2 கையிலையும் வளையல் போட்டேன். அந்த அம்மாவோட கொஞ்ச நேரம் பேசிகிட்டு இருந்துட்டு அதுக்கப்புறம் எங்கே போயிருந்தோன்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் வீடியோவில் திருவள்ளுவர் சிலையை காட்டியிருந்தோம்ல, அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்க குளத்தையும் நான் காட்டியிருப்பேன், மீன் பிடிச்சிட்டு இருந்தாங்கன்னு சொல்லிட்டு. அந்த குளத்துக்கு தான் இப்போ போயிருக்கோம். அங்கே பேரும் போயிட்டு கேட்டேன், குறிச்சி குளம் அப்படின்னு சொன்னாங்க. சண்டேனாலே வேலை அதிகமாக தான் இருக்கும். நமக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சு சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொறுமையாகவும் வேலை பார்ப்போம். லேட்டாக நான்வெஜ் எடுத்துகிட்டு வந்து செஞ்சு சாப்பிட்றதுக்கே 3 மணி பக்கம் ஆயிரும். இந்த வீக் கொஞ்சம் சீக்கிரமாகவே செஞ்சு சாப்பிட்டாச்சு. வேலையெல்லாம் கொஞ்சம் வேகமாக முடிச்சுட்டு வெளியில் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புனேன். நாங்கள் பாதி தூரம் தான் போயிருப்போம், இருட்டாயிருச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் கிளம்பிட்டோம். அதுக்கிடையில் என்னென்னலாம் பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இங்கே வந்து காற்று அதிகமாக இருந்துச்சு. தம்பி அப்படியே விளையாடிட்டு இருந்தான். அங்கங்கே சிலைகள்லாம் வச்சுருந்தாங்க, அதையும் பார்த்துட்டு அப்படியே நடந்து போயிட்டு இருந்தோம். அங்கங்கே ஸ்டெப்ஸும் இருந்துச்சு. அதில் தம்பி வேக வேகமாக இறங்கி போயிட்டு இருந்தான். அவனை பார்த்து டக்குன்னு தண்ணி பக்கத்தில் ரொம்ப பக்கமாகவே இருக்குது, அதனால் கொஞ்சம் கவனமாக தான் போகிற மாதிரி இருந்துச்சு. கிளாசிக்கல் டான்ஸர் அவங்களோட சிலை ஒன்று இருந்துச்சு, அதையும் தம்பி பார்த்துட்ருந்தான். ஃப்ரண்ட் சைடு எடுக்கலன்னா கொஞ்சம் கிளியராக தெரியல. என்னோடய மொபைல் வந்து வாங்கி 6 இயர்ஸ் ஆச்சு, அதனால் கொஞ்சம் கிளாரிட்டி இருக்காது, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. புது மொபைல் வாங்குகிற வரைக்கும். லாஸ்ட் வீடியோவில் கூட ஒரு சப்ஸ்கிரைபர் சொல்லியிருந்தாங்க, உங்கள் வீடியோ கேமரா கிளாரிட்டி இல்லைன்னு சொல்லிவிட்டு, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. எனக்கு விலாக் எடுத்து போடுறது பிடிக்கும், அதனால தான் போட்டுட்ருக்கேன். கிளாரிட்டி இல்லைனா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜல்லிக்கட்டு அதை போட்டிருந்தாங்க, மாடு பிடிக்கிறது. அந்த சிலைகள் வந்து இருந்துச்சு. அதை பார்த்தீங்கன்னா அந்த காளை மாடு வந்து பேக் சைடில் 2 காலில் மட்டும்தான் நிற்கிற மாதிரி கொடுத்துருந்தாங்க. அதை பார்த்து தம்பி பயந்துட்டு இருந்தான். அதுக்கப்புறம் நாங்கள் அது ஒன்றும் இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்ட்ரன்ஸ்லேயே மீன் பிடிச்சிட்டு இருந்தாங்க. அந்த அண்ணங்கிட்ட நாங்கள் கேட்டோம், மீன் இருக்கா தம்பிக்கு காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவங்களும் பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சத்து மாவு மாதிரி தாங்க வச்சுருந்தாங்க, அதை தான் போட்டு மீன் பிடிச்சிட்டு இருந்தாங்க. பரவாயில்ல, நாங்கள் கேட்டதுமே காட்டினாங்க. கொஞ்ச நேரம் பார்த்துட்டு கிளம்பிட்டோம், ஏன்னா சவுண்டு விட்டால் அந்த மீன் கடிக்காது அப்படின்ற மாதிரி நாங்களும் கிளம்பிட்டோம், டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு. வாக்கிங் போயிட்டுருந்தோம். முன்னாடியெல்லாம் நாங்கள் 2 பேரும் கப்புலாம் மட்டும் போகும்போது கை பிடிச்சிட்டு போவோம். ஆனால் இப்போது குழந்தையோட போகும்போது அவன் பர்மிஷன் கொடுத்தா தான் என்னோடய கையை பிடிக்கிறாங்க. அப்பா கையை பிடிக்காதீங்க அப்படின்லாம் சொல்லிடுறான். அதுக்கப்புறம் அப்படியே நடந்து போயிட்டுருக்கும்போது குழந்தைங்க விளையாடுறது மாதிரி இருந்துச்சு, சறுக்கல் இருந்துச்சு. அதில் கொஞ்ச நேரம் தம்பி விளையாடிட்டு இருந்தான். அதுலேருந்து வரவே மாட்டேன்ட்டான், ரொம்ப அழுதான், அடம் பிடிச்சிட்டு இருந்தான். சரி டைம் ஆச்சுப்பா அப்படின்னு சொல்லிட்டு வழுக்க டைமாக தான் நாங்கள் தூக்கிட்டு வந்தோம் தம்பியை. ஓகே பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.